வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் வ்ளாக். ஸோ இப்போ நாம் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வண்டி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூ பண்ண வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிவோல்ட்டோட RV1+ தான். ஸோ அதில் இப்போது ஒரு 2025 ஒரு புது மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பிளட்ஸ் எக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அந்த அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு ஒர்த்தான்றது நம்ம ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மோட்டார்ஸ் ஒசூர். ஸோ நீங்கள் ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ரிவோல்ட் வண்டி உங்களுக்கு வேணும், நான் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிப்போம். ஹெட்லைட்டில் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் நம்மளுக்கு ரவுண்ட் டைப் LED ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு இண்டிகேட்டருமே நம்மளுக்கு LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு இதில் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே நம்மளுக்கு LEDயில் வந்துடுது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த DRL லைட் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்ததுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 240 mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க, 3 piston கேலிபரோட. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90/80/17. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு 17 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு 90/80/17 inches நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்குலரான டேங்கோட தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாமே ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் கிராஃபிக்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு RV பிளேஸ் எக்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இது லுக் வைஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம இங்கேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பேட்ரியை கலட்டியுமே எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது போர்ட்டபிள் டைப் தான். ஸோ ஒன்ஸ் நான் கலட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கீயை நம்ம இது பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இது MCB கொடுத்துருப்பாங்க, MCB ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேட்ரி நம்மளுக்கு ரிமூவலுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வண்டி கீயை வச்சு தான் இங்கே கீ கொடுத்து ஸோ நம்ம பேட்ரியை எடுத்துக்கலாம். ஸோ பேட்ரி வெயிட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 19 kgsக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3.24 kW பேட்ரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு 3 hours நம்மளுக்கு 80% வரையும் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 hour 20 minutes நம்மளுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சீட் லென்த்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 790 mm சீட் லென்த் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம சார்ஜருமே நம்ம போர்ட்டபிளாக நம்ம கையோட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் கீழே ஒரு மினி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம சார்ஜரை ஈஸியாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ மேபி அந்த சார்ஜர் வந்துட்டு நம்ம இந்த இதுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு ஸோ நம்ம கையோட நம்ம சார்ஜர் எடுத்துகிட்டு போயிட்டோம். நம்ம நார்மல் 3 pin சாக்கெட் தான். ஸோ அது எங்கே வேணால் நம்ம போய் போட்டுக்கலாம். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நம்ம ரியர் சஸ்பென்ஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க டியூல் இதில். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு 250 kgக்கான லோடிங் கெப்பாசிட்டி, அதாவது பேலோடு 250 kg வரையுமே நம்ம போட்டு போகலான்ற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூவில் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் 240 mm டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110/80/17 inchesக்கான டயர் கொடுத்துருக்காங்க. அதே தொடர்ந்து நம்மளுக்கு இந்த பக்கம் சாரி கார்டு நம்மளுக்கு அடிஷ்னலாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் சாரி கார்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வண்டியில் வருது செயின் டிரைவ் தான். ஸோ செயின் டிரைவ்ன்னும் போது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான சேஞ்சஸ். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கிலோவாட்கான மோட்ரு. நம்மளுக்கு பீக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.1 கிலோவாட் பீக் பவர் நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டாப் ஸ்பீடுமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 85 வரையுமே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் டெஸ்ட் ரைடில் போதா இல்லையா நான் உங்களுக்கு நான் செக் பண்ணி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அக்சசரி வந்து சன்டர் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த பம்பர் ஆகட்டும், சன்டர் ஸ்டாண்ட் இதெல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருவாங்க. பின்னாடி நம்மளுக்கு டெயில் லேம்ப்னா உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ டைல் லேம்பை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும்போதுமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் ரெண்டுமே நம்மளுக்கு எல்இடியிலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி நம்பர் பிளேட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க, லைட்டு அதுவுமே நம்மளுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மெயின் திங், இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி வருவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 6 இன்ச்சுக்கான எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் நம்மளுக்கு இதில் காட்டிடுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸோ இது எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு இது பண்ணி காட்டிடுறாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான இது தான் நம்ம சொல்லலாம். ஸோ இது டிரைவிங் மோட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் மோடுமே நம்ம ரன்னிங்லேயே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சுவிட்சஸ் அது என்னென்னு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்கோ. ஸோ ஈக்கோவில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் போகலான்றது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எம்டி இதை காட்டிடுது. இதே மாதிரி சிட்டி மோடில் எவ்வளோ போகலாம், இதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ போகலான்னு இதையும் காட்டுது. இதில் மெயினாக நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சிறப்பான இதே சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த செலக்ட் அட்ஜஸ்ட், ஸோ இந்த ஆர்பிஎம் இது பண்ணுறதுக்கும் அந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் இது பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே டைமுமே காட்டுது. இங்கே நம்மளுக்கு டெம்பரேச்சருமே நம்மளுக்கு இது பண்ணி காட்டிடுறாங்க. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ், பேட்டரி லெவலுக்கான இது, அதுக்கப்புறம் பார்க்கிங் சுவிச்சஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கிங் மோடு காட்டும். தென் அதை எடுத்தால் மட்டும் நம்மளுக்கு இங்கே ரெடி மோடு இது காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஹை பீம் லோ பீம் சுவிட்ச். ஸோ இந்த பக்கம் இண்டிகேட்டர். ஸோ இங்கே நம்மளுக்கு சென்சார், அதாவது நம்மளுக்கு பிரைட்னஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம சுவிச்சஸ்க்கு வரும். ஸோ சுவிச்சஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டோட்டலாக 3 மோடு, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் மோடுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே இது பண்ணி வருது. இதில் நம்மளுக்கு இங்கே கீழ் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக டம்மி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் மோடுமே உங்களுக்கு எப்படி ஆகுதுன்றது நான் இது பண்ணி காட்டுறேன். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் சுவிட்ச், அண்ட் தென் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரேக்கிங்குமே நம்மளுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிரருமே நம்மளுக்கு ஒரு நார்மல் மாடல் நம்மளுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆக்சுவலாக இந்த ஒரு கம்ப்யூட்டர் மாடல், நம்ம ஒரு வெஹிக்கிள், நான் ஒரு கம்ப்யூட்டர் மாடல் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது பெட்ரோல் பக்கம் போகாமல் நம்ம ஒரு வெஹிக்கிள் பக்கம் போகிறோன்னா இது ஒரு தரமான வண்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரைடிங் ஃபஸ்ட்டு நான் பண்ணிடுறேன். ரைடிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரைடிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ரைடிங் ரிவ்யூ போகலாமா? ஸோ மக்களே, ரைடிங் ரிவ்யூவை பார்த்துருவோமா? ஸோ ரைடிங் ரிவ்யூவை பொறுத்த வரைக்குமே அவங்க டாப் ஸ்பீட் 85 வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளுக்கு 4.1 கிலோவாட்கான பீக் ஸ்பீட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஈக்கோ மோடில் போயிட்டுருக்கேன். ஸோ பின்னாடி பில்லியனோட தான் போயிட்டுருக்கேன். நம்ம பிரவீன் போர் தான் பின்னாடி உக்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போது எப்படி இருக்குது, அண்ட் தென் ஈக்கோ மோடில் எவ்வளோ வரையும் போகுது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஈக்கோவில் நம்மளுக்கு 42, 43 வரையுமே போகுது. ஸோ நான் சிட்டி மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓ சூப்பர். ஸோ இனிஷியல் பிக்கப் வைஸுமே நம்மளுக்கு ஈக்கோவிலேருந்து நம்மளுக்கு சிட்டி மோடுக்கு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு இனிஷியல் பிக்கப்பே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சிட்டி மோடில் நமக்கு 61 வரைக்குமே போகுது. ஸோ இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதான் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றுவோமா? ஸ்போர்ட் மோடுமே நம்மளுக்கு அந்த டக்குன்னு சுவிட்சு இது பண்ணும்போதுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிக்கப் வைஸ் நல்லாவே இருக்குது. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்லைடாக கொஞ்சம் நம்மளுக்கு ஹப்பு மாதிரி தான். ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு பில்லியனோடையே நம்மளுக்கு ஒரு 72 அந்த மாதிரி போகுது. இருங்க, ஒரு நம்ம நார்மல் ஒரு ஃப்ளாட் ரோடுக்கு வருவோம். ஸோ ஃப்ளாட் ரோடில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம்.
யா நம்ம எதிர்பார்த்த ஃப்ளாட் ரோடு வந்துடுச்சு. உண்மையாகவே சொல்ல போனால் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாகவே மோட்டரில் நம்மளுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு 85 வரையுமே நம்மளுக்கு ரீச் ஆகுது. இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அந்த கம்பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ரீவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 150 கிலோமீட்டர் வரையுமே நம்மளுக்கு ரேஞ்ச் வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கே ஒரு யூட்டர்ன் இருக்குது, யூட்டர்ன் எடுத்துப்போம். ஸோ மக்களே, கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 150 வரையுமே கிளைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு 3.24 கிலோவாட்டுக்கு நம்ம ஈக்குவலாக நம்ம 40 அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பில்லியனோட போய் இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 120லேருந்து 130 வரையும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 150 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு 130 வரையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற ஒரு மைலேஜை தாராளமாக இந்த வண்டி கொடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மக்களே, இன்னும் நான் ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவங்களுக்கு வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயுமே நம்மளுக்கு எங்கேயும் டச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த வண்டி வாங்குவீங்க, ஆக்சுவலாக நிறைய RV1+க்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மைலேஜ் ரிவ்யூ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் போட்டேன். சரி, அது ஒன்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா RV1+லேயே 138 கிலோமீட்டர் கிடச்சிது, 138.9 கிலோமீட்டர் வரைக்கும் கிடச்சிது. பட் நிறைய கஸ்டமருக்கு எனக்கு அது கிடைக்கலன்னு சொன்னீங்க. பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் வெயிட்டு, அதை பொறுத்து இதாகும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தாராளமாக ஒரு 120, 130 தாராளமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோட்ரு வைஸுமே நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மோட்ரு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று சில்வர், அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஸோ அது உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ மக்களே, இதுதான் நம்ம இன்னைக்கு என்னது இது எஸ். ஸோ மக்களே, நம்ம RV+Xோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பார்க்குற 97% சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் நெக்ஸ்ட்டு போய் வண்டி கேட்குறதுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எந்த வண்டி கேட்டிங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அன்டில் டாட்டா பாய் ஃப்ரம் ஸ்ரீ டாட்டா.